எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நற்கருணையிலே வீற்றிருக்கிற எங்கள் அன்பிய ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே மீண்டுமாய் உமது திருப்பாதத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னாலும் எங்களோடு இருக்கிறவரே, எங்களை காக்கின்ற தெய்வமே, எங்களை காப்பவரே, எங்களுக்கு அரணாய் கோட்டரையாய் இருந்து எங்களை பாதுகாக்கிறவரே, இயேசுவே, இதோ இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து அவர் தனது வாழ்க்கையினுடைய மிக சிக்கலான நேரத்தில் ஆண்டவரே, நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே என்று அவர் உம்மை நோக்கி கூக்குரல் எழுப்பி, ஆண்டவரே எனக்கு எல்லாமா இருக்கிறவரே என்று சொல்லி திருப்பாடல் 59 இவ்வாறு அவர் பாடுகிறார். எனது நெருக்கடி வேளையில், எனது துன்ப வேளையில், நான் நொறுங்கி போய் கிடக்கும் என் வாழ்க்கையினுடைய நிலையில் எனக்கு அரணாய் இருக்கிறவரே, என்னை பாதுகாக்கிறவரே, என்னை தாங்கிக் கொள்கிற ஆண்டவரே, இயேசுவே, இன்றைக்கு இதோ இந்த உலகிலே எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நெருக்கடி வேளையில் இருக்கிறார்கள். பல்வேறு காரணங்களினால் உறவுகளை, சொந்தங்களை, சொந்த பூமியை இழந்து அனாதைகளாய், ஆதரவற்றவர்களாய் இன்றைக்கு பல்வேறு நாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பெற்றோர்களை இழந்ததால் உறவுகளின் ஆதரவு இல்லாமல் அனாதைகளாய், ஆதரவற்றவர்களாய் இருக்கின்ற குழந்தைகளை, புதியவர்களை இந்த நாளிலே சிறப்பாக ஒப்புக் கொடுக்கிறோம். நான் என்ன செய்ய போகிறேன்? என் வாழ்க்கையில் என்னால் படிக்க முடியவில்லை, படிப்பதற்கான சூழல் இல்லை, பொருளாதார வசதி இல்லை, அல்லது படித்த பிறகு தகுந்த வேலை இல்லை, என் வாழ்க்கையை நான் எவ்வாறு அமைத்துக் கொள்ளப் போகிறேன் என்று அங்கலாய்த்து கிடக்கின்ற, துன்பத்தின் பிடியில் கிடக்கின்ற இளைஞர்களை, இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என் சகோதரனே, சகோதரியே, இதோ ஆண்டவர் திக்கற்று கிடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆதரவாய், ஆசீர்வாதமாய் அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த புனிதமான 1 மணி நேரத்தை நற்கருணை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து, இதோ இந்த உலகில் இருக்கின்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களை, ஆதரவற்று கிடக்கின்ற குழந்தைகளை, முதியவர்களை, இளைஞர்களை எல்லாம் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்படைத்து, ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்ற ஜெப உணர்வோடு, இதோ அர்ப்பண உணர்வோடு
இது நற்கருணை. ஆராதனையிலே நாம் பங்கெடுப்போம். அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருக்கின்ற நம் ஆண்டவரை நாம் துதிக்கும் விதமாக தந்தையர்களோடு இணைந்து நாம் பக்தியாக பாடி நம் ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிப்போம். பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. உலகால் யாவுமே முடங்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடவே. உலகால் யாவுமே முடங்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே.
வாழ்வினை அருள திரும்பவும் வருவேன் என்றே முடிவில்லா வாழ்வினை அருள திரும்பவும் வருவேன் என்றே ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேதனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை 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 ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. அஸ்ஸாம் மாநிலத்திலே பெரும் வெள்ளப்பெருக்கினால், இயற்கை பேரிடரினால் பலர் தங்களுடைய உயிர்களை, உடைமைகளை இழந்து அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, அஸ்ஸாம் மாநிலத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களுக்கான உதவியையும் அவர்களுக்கான பாதுகாப்பிற்கான உத்தரவாதத்தையும் கொடுத்து அவர்களை நிதாம எல்லாவிதமான இந்த பேரிடர் சூழ்நிலைகளில் இருந்து விடுவித்து பத்திரப்படுத்தியலும்படி ஜெபிக்கின்றோம். அன்பு தெய்வமே இறைவா, நீரே எங்களுக்கு ஒரு தாயாக, நீரே எங்களுக்கு ஒரு தந்தையாக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கின்றீர் என்பதை நாங்கள் நினைக்கின்றோம், என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. மரியாவுடைய வாழ்க்கை ஒரு தாய்க்குரிய வாழ்க்கையாக மட்டும் இல்லாமல் ஆண்டவரே, ஒரு தாயை கூட ஒரு சீடத்தியாக, திருச்சபையினுடைய தலைவியாக நீர் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு வாய்ப்பை நீர் தந்தீரே. தூய ஆவி அவர்கள் மீது வருகிற வேளையிலே ஆண்டவரே, அந்த தாய்க்குரிய தன்மையை இளம் வயதிலேயே கொடுத்து எல்லாவிதமான மனிதர்களுடைய இடுக்கண்ணான பார்வைகளிலிருந்து விலக்கப்பட்டு ஆண்டவரே, நீர் அவர்களை பாதுகாத்து இயேசு என்ற உம் மகனை அவர்கள் வழியாக இந்த உலகிற்கு தந்திரே ஆண்டவரை நினைத்து பார்க்கிறோம். கானாவூர் திருமண விழாவிலே ஆண்டவரே, முதல் புதுமையை, முதல் அருள் அடையாளத்தை செய்வதற்கான தூண்டுதலை தந்த ஒரு தாயாக அந்த தாயை பார்க்கின்றோம். எல்லோரும் இயேசுவை கொல்ல வேண்டும், குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சூழ்ந்து நின்ற வேளையிலே வீட்டிலிருந்து என் மகனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று சொல்லி ஓடோடி வந்து கூட்டத்திற்கு வெளியே இருந்து தன் மகனை எப்படியாவது வீட்டிற்கு அழைத்துச் செல்ல விட வேண்டும், பாதுகாத்திட வேண்டும் என்ற அந்த கருசனை உகந்த அந்த தாயை நினைத்து பார்க்கிறோம்.
ஆண்டவர் இயேசு அறையப்பட்ட வேளையிலே சிலுவையின் அருகில் வியாகுல தாயாக இருந்து அல்லல்கள் வலி வேதனைகளை உணர்ந்து அந்த தாய்ப்பட்ட அனுபவத்தை வலியை நாங்களும் உணர்கிறோம். இப்படியாக பிறப்பிலிருந்து திருச்சபை உருவாவதற்கு வரையாக அந்த தாயினுடைய அர்ப்பணமும் அந்த தாயினுடைய அற்புதமான மகத்துவமும் சீடத்துவத்தின் வெளிப்பாடும் ஆண்டவரே எங்களுக்கான பாடமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, அதே தாய்க்குரிய மனநிலை எங்களுக்கு தாரும். உம்மை சிலுவை வரை பின்தொடர்ந்து வருவதற்கான வல்லமை எங்களுக்கு தாரும். இயேசுனுடைய சீடர்கள் எல்லாம் இக்கட்டு வருகிற போது விலகி சென்றது போல்லாமல் எந்நாளும் ஆண்டவரே நாங்கள் உம்மை உமது தாயை போல பின்பற்றி வருவதற்கான சீடத்துவ வாழ்வை எங்களுக்கு தாரும். வலி வேதனைகளை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஆண்டவரே உமது வாழ்வுக்குரிய அர்ப்பணத்தோடு நீ தந்த வல்லமையோடு வாழ்ந்து காட்டி அந்த தாய்க்கான வலிமை எங்களுக்கு தாரும். யாரெல்லாம் இடர்படுகிறார்களோ அவர்களுக்கு ஓடோடு சென்று உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல மனதை மரியா கொண்டிருந்தது போல ஆண்டவரை நாங்களும் கொண்டிருக்க எங்களுக்கு வல்லமை தாரும். எல்லா தாய்களையும் விட எல்லா தந்தைகளையும் விட வல்லமையோடு வீட்டிருக்கக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, நீரே எங்களுக்கு தாயாகவும் நீரே எங்களுக்கு தந்தையாகவும் இருக்கிறீர் என்பதை அறிகிறோம். தாய் உன்னை விட்டாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். உம் சிறகுகளின் நிழலில் நான் உன்னை பாதுகாப்பேன். எனது சிறகுகளின் நிழலில் நீர் அடைக்கலம் புகுவாய் என்ற அற்புதமான வார்த்தைகளினால் எங்களை ஆண்டவரை அணி செய்திருக்கிறீர். மரியாவுக்கு உரிய மரியாவை போன்ற மரியாவுக்கான அடையாளமாக முன்மாதிரியாக பாடமாக ஆண்டவரே நாங்கள் உம்மையும் பின்பற்றி வர உமது சிலுவையை நோக்கி வர உம்மை கட்டி அரவணைத்து முத்தமிட எங்களையும் உமது தாயாக ஏற்படுத்தும். ஆமென். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. வாழ்விலே
என்னை சூழும் போது அதை பனி போல விழுகிடச் செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிடச் செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே, இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே, இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே, இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. திருப்பாடல் 59. நாம் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் மொழி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. என் கடவுளே, என் எதிரிகளினின்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர். கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர். நானோ, ஆண்டவரே, குற்றம் ஏதும் இழைக்கவில்லை, பாவம் ஏதும் செய்யவில்லை.
பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நீரே என் ஆற்றல், உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் கடவுளே, நீரே என் அரண். என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார். கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார். பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன். காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாக இருந்தீர். என் ஆற்றல் நீரே, உம்மை போற்றி பாடுவேன். ஏனெனில் கடவுள் எனக்கு அரண், கடவுளே எனக்கு பேரன்பு. பல்லவி. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலமும் நீரே. ஆண்டவரே, எங்களுடைய நெருக்கடியான நேரங்களில் எல்லாம் அரணும் அடைக்கலமுமாக இருக்கிறீர். எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று நான் கேட்கிற பொழுதெல்லாம், என் ஆண்டவரை கைகளை நோக்கி நான் என்னுடைய கைகளை உயர்த்துகிற பொழுதெல்லாம், ஆண்டவரே, எனக்குள் ஏதோ ஒரு உற்சாகம் இருக்கிறது, எனக்குள் ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. இதோ ஒரு குழந்தை தன்னுடைய தாயை கண்ட மாத்திரத்திலே அதற்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியைப் போல, அந்த தாயை அரவணைத்துக் கொள்ள கைகளை உயர்த்துவதைப் போல, மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர் இதோ ஏராளமான இறைமக்கள் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்கு முன்பாக கைகளை நீட்டி உமக்கு முன்பாக நிற்கிறோம். ஆண்டவரே, ஏராளமான நெருக்கடிகளை சந்தித்தவர்களாக, ஏராளமான சிக்கல்களை சந்தித்தவர்களாக, பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, நோய் நொடிகளுக்கு மத்தியிலே நீரே எங்களுடைய அடைக்கலம், நீரே எங்களுடைய தஞ்சம் என்று சொல்லி, ஆண்டவரே, கைகளை நீட்டி உமக்கு முன்பாக நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இறங்கும். ஆண்டவரே, நீர் எங்களை தள்ளிவிடுகிற பொழுது, நீர் எங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிற பொழுது யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? நீரே எங்களுடைய எல்லாமுமாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி கைகளை உயர்த்தி இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய மீட்பராக இருப்பவரே, எங்களுடைய அரணும் கோட்டையுமாக இருப்பவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார்.
மாட்டார், தீமை அணுக விட மாட்டார். இறைவன் எனது மீட்பானார். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும், வீரா பகையை கொண்டாலும், தீயோர் படை போல் சூழ்ந்தாலும், வீரா பகையை கொண்டாலும், தேவன் அவரை பிணமாக தேடும் எனக்கு குறையேது, தேடும் எனக்கு குறையேது. இறைவன் எனது மீட்பானார். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியே தேடுகிறேன். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியே தேடுகிறேன். தேவன் உமது திருமுன்பே நாளும் வாழ அருள்வாயே, நாளும் வாழ அருள்வாயே. இறைவன் எனது மீட்பானார். அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். அருளும் இரக்கம் நிறைந்த இறைவா, இதோ இந்த அருமையான வேளையில உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கு இன்னும் அதிகமாக எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து உமது தெய்வீக கரத்தினால் தொட்டு வழி நடத்தி கொண்டிருக்கிற உமது மேலான கிருபைக்காக இந்த வேளையிலே நன்றி கூறுகிறோம். இதோ உமது பாதத்திலே மண்டியிட்டு ஒவ்வொருவருக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். எங்கள் வாழ்வின் பல்வேறு தேவைகள் இருக்கலாம், பல்வேறு ஏக்கங்கள் இருக்கலாம். ஆனால் எது எங்களுக்கு தேவை, எப்பொழுது தேவை என்பதை நீர் அறிவீர். எனவே தக்க காலத்திலே அதை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வழி நடத்தியலும். ஊழியத்திலே, உளவியலிலே, பார்வையிலே பார்க்கிற பொழுது யாக்கோபு தன்னுடைய சகோதரனை சந்திக்க போவதற்கு முன்பதாக அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். ஆற்றின் மறுபுறம் அமர்ந்து என்ன செய்வது, என்னுடைய சகோதரனை விட்டு விடுவானா, அல்லது என்னையும் என்னுடைய மந்தையையும் என்னுடைய குடும்பத்தையும் அழித்து விடுவானா என்று ஏங்கி தவிக்கிற அந்த வேளையில், இந்த இரவு நேரத்திலே உம்மோடு உம்மை வேண்டிக் கொண்டிருந்த பொழுது, உம்மை போற்றி கொண்டிருந்த பொழுது, நீர் கனவின் வழியாக அவரோடு போராடுகிறீர் என்பதை அவர் அறிகிறார். கடவுளுடைய தூதரோடு போராடி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்ற ஒரு வாக்குறுதியை பெற்றுக்கொள்கிறார். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். மறுநாள் அவருடைய சகோதரரை தைரியமாக மேற்கொள்கிறார். ஏனென்றால், நான் என்னுடைய கலக்கங்களையும் வேதனையும் என் கடவுளோடு இட்டு அவரோடு போராடி நான் அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டேன். இந்த உலகத்திலே எந்த சக்தியும் என்னை மேற்கொள்ள முடியாது என்ற நம்பிக்கையோடு
தன்னுடைய சகோதரனை சந்திக்கச் செல்கிறான், சகோதரை சந்திக்கிறான். தன்னுடைய சகோதரனை மகிழ்ச்சியோடு வரவேற்று அவர்கள் மத்தியிலே மீண்டும் உறவு புதுப்பிக்கப்படுவதை வாசிக்கிறோம். இதோ இன்றைய நாளிலே நாங்கள் வாசித்து தியானித்து கொண்டிருக்கிற இந்த திருப்பாடலும் அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணும் அடைக்கலம் நீரே என்று தாவீது அரசர் இந்த திருப்பாடலை எழுதுகிற பொழுது, தாவீது அரசனை சூழ்ந்து சவுலினுடைய படைகள் இருக்கிறது. தாவீதை கொல்வதற்காக, தாவீதினுடைய உயிரை எடுப்பதற்காக பல்வேறு நிலைகளிலே சவுல் திட்டமிட்ட பொழுது, தாவீது கடவுள் மத்தியிலே தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய பயத்தையும் தன்னுடைய கலக்கத்தையும் வார்த்தை வடிவிலே எழுதி உம்மை பாடுகிறார். தன்னுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் திருப்பாடலாக பாடி முடிக்கிற பொழுது தாவீதுக்கு மீண்டுமாய் புத்துயிர் பெறுகிறார். என்னை அழைத்த கடவுள், தாயின் கருவில் என்னை அழைத்த கடவுள், என்னை உருவாக்கிய கடவுள், இன்னுமாய் வழிநடத்திய கடவுள், எனக்கு அரணும் கோட்டையுமாய் இருந்த கடவுள், சவுலினுடைய படைகள் மத்தியிலே அரணும் கோட்டையுமாய் இருந்து என்னை காப்பார் என்ற உறுதியை பெறுவதை இந்த திருப்பாடலிலே பார்க்கிறோம். ஆக எங்களுடைய வாழ்விலே பல்வேறு நிலைகளிலே தீமைகளும் உலகத்தில் உள்ள மாபெரும் சக்தி என்று நாங்கள் நினைத்து கொண்டிருப்பவையும் எங்களை போராடி வெல்ல துடித்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே துன்பங்களாக, வேதனைகளாக, நோய்களாக, வெறுப்புகளாக, பகைமையாக என்று பல்வேறு வடிவத்திலே எங்களை சூழ்ந்திருக்கிற பொழுது, ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாயிருக்கிறீர். எல்லாவற்றையும் தாங்கி பிடிக்கக்கூடிய, எல்லாவற்றையும் தகர்த்தெறியக்கூடிய அரணும் கோட்டையும் எங்கள் அடைக்கலம் நீரே என்பதையும் நம்பி உமது பாதத்தில் சரணாகதி அடையக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாரும். இதோ இந்த வேளையிலே மாதா தொலைக்காட்சி வழியாக பல்வேறு நிலையிலே உமது பாதத்திலே மண்டியிட்டு வேண்டிக் கொண்டிருக்கிற எம் சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் கண்ணீரோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, வாழ்வின் பல்வேறு கலக்கங்களோடு, நோய்களோடு, துன்பங்களோடு, கடன் பிரச்சனைகளோடு, அன்றன்றாட உணவிற்கு கூட வழி இல்லாமல், உடை இல்லாமல், படிப்பதற்கு வழி இல்லாமல், கனவுகளை இழந்து தவிக்கின்ற இளைஞர்களும் சிறுவர்களும், படித்தும் வேலை இல்லாமல் திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், குழந்தை வரத்திற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடு இணைந்து நாங்கள் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இந்த உலகத்தில் இத்தகைய போராட்டங்களும் இத்தகைய கலக்கங்களையும் நீக்கக்கூடிய, தகர்த்தெறியக்கூடிய, அவற்றிற்கெல்லாம் எல்லாவற்றையும் நீக்கி அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் நீரே என்பதை நாங்கள் நம்பி உமது பாதத்திலே சரணாகதி அடையக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். ஆமென். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். இளங்காலை பொழுதுந்தன் துதி பாடுதே, அங்கு விழுகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே. இளங்காலை பொழுதுந்தன் துதி பாடுதே, அங்கு விழுகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே. அலை ஓய
ஓயா கடல் உந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் முறையாவும் கவிதை சரம். அலை ஓயா கடல் உந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் முறையாவும் கவிதை சரம். ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். மணவீணை தனையின்று நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மணவீணை தனையின்று நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழும் ஒரு பாடல் இசை வேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாமும் புகழ் பாடுவே. என் வாழும் ஒரு பாடல் இசை வேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாமும் புகழ் பாடுவே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். எந்த நாளை போல, எல்லா நாளையும் போல அந்த பெண்மணி தரையை பார்த்து கொண்டே நடந்தாள். அழகான இந்த உலகத்தை அவள் பார்த்தது பல நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. வண்ணத்து பூச்சிகள், வானவில்கள், வானத்து பறவைகள், மனிதர்களுடைய புன்முறுவல்கள், அழுகைகள், எதையுமே அவள் பார்த்து பல நாட்கள் ஆனது. ஏனெனில் அவள் கூன் கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தாள். தரையின் புழுதிகளையும் புழுக்களையும் மனிதர்களுடைய கால்களையும் பார்த்து பார்த்து நடந்த அந்த பெண் இனி வாழ்நாள் முழுவதும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அவள் நினைத்திருப்பாள். வாழ்க்கையிலே எல்லாம் இப்படி ஆகிவிட்டதே என்று கதிகலங்கி போய் நின்றிருப்பாள். அவருடைய உடல் மட்டுமல்லாமல் அவருடைய உள்ளமும் கூன் விழுந்திருக்கக்கூடும். தன்னை எல்லாருக்கும் நிகராக பார்க்க வேண்டிய நிலையில் எப்பொழுதும் தன்னை குறுகலாக, தன்னை ஒரு குறையாகவே பார்த்து கொண்டிருந்தாள். ஆண்டவர் இயேசு அந்த வழியாக வருகிறாள். அந்த பெண்ணை பரிவன்போடு நோக்குகிறாள். தனக்கு நிகரான பார்வை கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். அவள் நிமிர்ந்து நிற்பதுதான் நீதி என்பதை அவர் கருதுகிறார். எனவே அந்த பெண்ணிடம், அம்மா நிமிர்ந்து நில் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வார்த்தையை கேட்டு அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அந்த பெண், இத்தனை ஆண்டு காலமாக கூனி குறுகி போயிருந்த அந்த பெண் நிமிர்ந்து பார்க்கிற பொழுது அவருடைய முதல் முகமாக
இயேசுவின் முகமே இருந்தது. அன்பு தெய்வமே, இறைவா, நற்கருணை ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இந்த கூனி குறுகி போயிருந்த இந்த பெண்ணுக்குரிய நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களையும் ஆண்டவரே உமது பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் நோய் நொடிகளினால் இனி வாழ்க்கை அவ்வளவுதான், எல்லாம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி உள்ளம் கலங்கியவர்களாக, உள்ளம் உடைப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இதுவும் கடந்து போம், நிமிர்ந்து நில் என்று சொல்லி ஆண்டவரே நீர் அந்த பெண்ணுக்கு மீண்டுமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கான உறுதியை தந்தது போல ஆண்டவரே, இதுவும் உமது பாதத்திலே நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மருத்துவர் இப்படி சொல்லிவிட்டார், பல டெஸ்ட் எல்லாம் எடுக்கப்பட்டன, பரிசோதனைகள் பல செய்யப்பட்டன, என்ன ஆகும் என்று தெரியவில்லை. மருத்துவர் ஓரிரு நாளில் வர சொல்லியிருக்கிறார் என்று ஆண்டவரை கதிகலங்கி பயத்திலே, நீரே அரண், நீரே அரண் சுள் நகர், நீரே எல்லாம் என்று நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு வரக்கூடிய அந்த பரிசோதனை அட்டவணை என்பது, பரிசோதனை விபரம் என்பது ஆண்டவரே பாசிட்டிவாக எல்லாம் நல்லதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையிலே, ஒன்றும் இல்லை அம்மா கவலைப்படாதே, ஒன்றும் இல்லை உங்களுக்கு, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலான ஒரு விபரத்தை ஆண்டவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளார்கள் தாரும். இன்னும் பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் உமது அன்பு சீடர்கள் ஆண்டவரே மருத்துவமனையிலே, வீடுகளிலே நோய் நொடிகளினால் அல்லலுட்டு கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரே அவர்களையும் பார்த்து கலங்காதே, உள்ளம் மருளாதே, நிமிர்ந்து நில் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களுக்கும் வாழ்வதற்கான வாய்ப்பை தாரும். கிட்னி ஃபெயிலியரினாலே, கேன்சர் நோயினாலே, இதயம் தொடர்பான நோய்களினாலே, மூளை தொடர்பான நரம்பு பிரச்சனைகளினாலே, இப்படி பலவிதமான கொடூரமான வியாதிகளினால் ஆண்டவரே பாதிப்புக்குள்ளாகி கூனி குறுகி தரைகளையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு மீண்டுமாக நிமிர்ந்து உமது முகத்தை பார்ப்பதற்கும், நிமிர்ந்து உமது நற்கருணை ஆசீர்வாதத்தை முழுமையாக பார்ப்பதற்கான வாய்ப்பையும் நல்ல உடலுள்ள சுகத்தையும் தாரும். அவர்களை தொடும், நிமிர்ந்து நில், கலங்காதே என்று சொல்லி தேற்றும். ஆமென். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலம் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலம் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. ஆண்டவரே, இதோ இந்த இயற்கையெல்லாம், இந்த இயற்கையில் இருக்கின்ற அத்தனை உயிரினங்களும் உம்மை நோக்கியதாக, உம்மை சார்ந்ததாக, உமக்கு புகழ் பாடுவதாக, உமக்கு பண் பாடுவதாக, உமது மாட்சியை, உமது அழகை, உமது ஆசீர்வாதங்களை, உமது அற்புதங்களை எல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதோ இந்த புனிதமான தருணத்திலே, இதோ இந்த 1 மணி நேரம் உம்மோடு இணைந்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாளிலே மீண்டுமாய் இந்த அழகான அற்புதமான புனிதமான தருணத்திலே சங்கீத ஆசிரியரோடு இணைந்து எங்களது நெருக்கடி வேளையில் எல்லாம், துன்ப நேரங்களில் எல்லாம்
எங்களுக்கு அரணாய் ஆசீர்வாதமாய் கோட்டையாய் இருக்கிற தேவனை உம்மிடத்திலே நாங்கள் எங்களது ஜெபங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது வேதனைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது தனிமைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது துன்பங்களை, எங்களது சவால்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது குடும்பத்திலே வயதாய் இருக்கின்ற எங்களது அன்பு பெற்றோர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற, பயணித்துக் கொண்டிருக்கின்ற, தேடிக்கொண்டிருக்கின்ற எங்களது அன்பு இளைஞர்களை, இளம் பெண்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ யாரும் இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோமே, இதோ நாங்கள் தனிமையில் வாடுகிறோமே என்று இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமது கரங்களிலே ஏந்தி கொள்ளும் ஐயா. இதோ எங்களது தாய் திரு நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது நாட்டில் இருக்கின்ற பல்வேறு காரியங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. போர்களினால் துன்ப வேலையில் இருக்கின்ற மக்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உலகத்திற்கு சமாதானம் வேண்டும் என்ற மனநிலையோடு இதோ இந்த நேரத்தில் நெருக்கடி வேலையில் இருக்கின்ற இந்த உலகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கரங்களிலே ஏந்தி கொள்ளும் ஐயா. ஆசீர்வதியும் ஐயா, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தன்மை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.